மக்களுக்கு என்ன சொன்ன செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன். எந்த செகண்ட்லயுமே எந்த ஒரு இடத்துலயுமே 0.1% கூட மக்களை ஏமாத்தவங்க என்ன நமக்கு கிடையாது சொல்லும் போது நமக்கு ஏதாவது ப்ராடு பண்ற நினைச்சாலும் எதுவும் பயப்படணும், டீல் பேசணும். நாம ப்ராப்பரா பண்றோம், என்ன நடக்கும்? மக்கள் கேள்வி வைப்பாங்க, உண்மையா இருந்தா மக்கள் கேட்க மாட்டாங்க. அதிகார ஒரு கேள்வி வைப்போம், டாக்குமெண்ட் கொடுத்தா முடிஞ்சு போச்சு. சோ இதுதான் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி புட்டி சில கிளம்பி வர்ற எல்லாத்துக்கும் பதில் சொல்ல ஆரம்பிச்சோம்னா எத்தனை கிளம்பி வருவாங்க? அவங்க டீல் பண்ணி பேமெண்ட் கொடுத்தனா எத்தனை கிளம்பி வருவாங்க? சோ நான் நியாயமா இருக்கும்போது, நான் உண்மையா இருக்கும்போது இவங்க ஏன் நான் பார்த்து பேசணும்? நான் தெளிவா இருக்கேன். நான் திரும்ப அடிக்க சொல்லுவேன், என் மடியில கனம் இல்லை, வழியில பயம் இல்லை. நீ 1000 கேஸ் லட்சம் கேஸ் கொடு, எல்லா கேஸுக்கும் விசாரணை இருக்குல்ல, விளக்கணும் இருக்குல்ல, உன் செய்ய நீ நிரூபிக்கணும் இல்ல, என் செய்ய நான் நிரூபிக்கணும் இல்ல. நான் தப்பு செய்யறேன்னு சொன்னா நான் நல்லவன்னு காமிக்கிறது டாக்குமெண்ட் நிறைய கொடுத்துட்டேன். இப்ப நான் தப்பு செய்யறேன்னா நீ தான் நிரூபிக்கணும். எங்க தப்பு பண்றேன், யாரை ஏமாத்துறேன், யாரை கட்டாயப்படுத்துறேன், எங்க எம்எல்ஏ மக்கள் கம்பல்சரி சேர்த்தோம்னு சொல்லியிருக்கேன், எங்க நிர்பந்தம் வச்சிருக்கேன். அவங்க விருப்பத்துல அவங்கவுங்க செயல்பாடு சொல்லி ஆப்ஷன் கொடுத்த கம்பெனி உலகத்தை நம்ம கம்பெனி தான். என்னோட பிளான்ல ஒரு ஓஎம் உறுப்பினர் அவர் ஜஸ்ட் ஜாயின் பண்ணிட்டு ஏமாந்து ஒருத்தருக்கு ஐடி போட்டு விட்டு அவர் பாட்டு போயிட்டா கூட அந்த நபர் மூலியமா நடக்கிற அத்தனை சேல்ஸ்லயும் அந்த ஏமாந்து நபருக்கும் இன்கம் இருக்குன்னு சொல்லும் போது நீ மாசம் ரூபாய் பொருள் வாங்கியா, ரூபாய் பொருள் வித்தியா, இதெல்லாம் சேர்த்தியா சொல்லி எந்த கேள்வியும் கேட்காம உனக்கு விருப்பம் தான் நீ வாங்க, உனக்கு விருப்பம் தான் ரெஃபர் பண்ணு, எல்லாம் உனக்கு விருப்பம் தான் சொல்லி ஓப்பன் மார்க்கெட்ல வாய்ப்பை கொடுத்துட்டு எதுக்குமே நிபந்தனை இல்லாம நிர்பந்தமா கம்மி நேர்த்திருக்கிறேன்னா இதை பத்தி எதுவுமே தெரியாம எதுவுமே புரியாம என்னமோ கீம் எடுக்குது, அப்படியே ஏமாத்துறாங்க, அப்படியே மக்கள் கொத்து கொத்தா போறாங்க. பூரா பாமர மக்கள் இதை வன்மையா கண்டிக்கிறேன். எங்கிட்ட இருக்கிற மக்கள்ல எத்தனை எஜுகேஷன் இருக்காங்க தெரியுமா, எவ்வளவு நாலேஜ் இருக்காங்க தெரியுமா? அவங்க பாமர மக்களா? ஒரு விளம்பரம் வேணும்னா 1000 வாய்ப்பு இருக்குது. என்னத்தையோ பண்ணு, என்ன பண்ணாலும் விளம்பரம் தான், இஷ்டம் போல பண்ணு, அது தப்பு கிடையாது. ஆனா இத்தனை லட்சம் பேர் வாழ்வாதாரமாக விஷயத்துல போய் திரும்ப திரும்ப போய் உள்ள முட்டி 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 ஏன் அவங்க கன்ஃபியூஸ் பண்றேன்? ஒண்ணுமே பண்ண முடியாது, எனக்கு தெரியும். எதை பண்ணாலும் அதுக்கு எதிராக எல்லா டாக்குமெண்ட் நிறுவனம் தயாராகுது. நீ என்ன உருண்டி பறண்டாலும் அதை எதிர்கொள்றதுக்கு நாங்க தயாராகிறோம். இந்த விஷயத்துல மிகவும் முக்கியம் 3 பலம் வேணும் ஒரு பிரச்சனை எதிர்கொள்ளுக்கு. அதுல மனபலம் முதல்ல வேணும். எதையும் நான் பார்ப்பேன், எதுக்கும் பயிர்கால் நான் கிடையாது, எதை பார்த்து ஓடுறாள் நான் கிடையாது, எதையும் நேரடியாக எதிர்கொள்ள நபர். சோ மனபலம், டோன்ட் வரி. ஆண்டவன் தெளிவா சப்போர்ட் பண்றான், ஆண்டவன் எனக்கு முழுமையான நம்பிக்கையும் மன தைரியத்தை கொடுத்துருக்கான். ரெண்டாவது ஜனபலம். இவ்வளவு தூரம் எஸ்டாப்ளிஷ் ஆன கம்பெனி, இன்னைக்கு இத்தனை ஸ்டோர் நமக்கு இருக்குது, இவ்வளவு ஹப் நமக்கு இருக்குது, இத்தனை பிரான்சஸ் இருக்குது, இன்னும் இத்தனை ஸ்டேட்டுக்குள்ள உள்ள போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கிற கம்பெனியை பார்த்து ஏமாத்தி போயிடுவான், ஓடி போயிடுவான். ஏமாத்து நோக்கம்னா ஏமாத்துக்கு இத்தனை வேலை செய்யணும், அவ்வளவு சிரமப்பட்டாவது ஏமாத்தணும். ஏமாத்து என்ன பண்ண போறேன்? ஏற்கனவே எங்கிட்ட இவ்வளவு பிசினஸ் பண்ணி இந்த அளவு ரீச் ஆயிருக்கும் போது இன்னைக்கே போயிடலாம் ஏமாத்தோம்னா இவ்வளவு தூரம் போராடி மல்லு கட்டி நான் நல்லவன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி பிசினஸ் பண்ணி ஏமாத்தி போகணுமா? அது இப்பவே கிளம்பி போயிடலாமே. ஸோ தெளிவா புரிஞ்சுக்கங்க, நம்ம கம்பெனி மக்கள் நிறுவனம், மக்களுக்கான நிறுவனம், மக்கள் துணை கொண்டு, மக்கள் நம்பிக்கை கொண்டு, இறையாற்றலாலும் இயற்கையின் அருளாலும், திரும்ப சொல்றேன் மக்களின் ஆதரவாலும் மிகச்சிறப்பா ஆண்டாண்டு காலம் சூப்பரா செயல்படும். எந்த தடையும் இல்லை. மையத்துல யார் வந்தாலும் சரி இங்க லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நம்ம கொடுக்கவே இல்லை. ப்ராஃபிட் எவ்வளோ நீங்க ஒர்க் பண்றது பொறுத்து இருக்கு. அதுல உங்க விருப்பம், உங்களோட திறமை, உங்களுடைய ஈடுபாடு இருக்கு. பட் லாஸ் ஆக முடியுமா? வாய்ப்பே இல்லை. ஏன்னா வாய்ப்பு கொடுக்க இல்லையே, எப்படி லாஸ் ஆவீங்க? சோ பிசினஸ்னாலே லாஸ் அல்லது ப்ராஃபிட். ஸ்டார்ட் பண்ணும்போது லாஸ்ல ஆரம்பிச்சு இதுல பிரேக் ஈவன் அப்புறம் தான் ப்ராஃபிட். பட் நம்ம கம்பெனில வரும்போதே பிரேக் ஈவன் இமீடியட்டா ப்ராஃபிட். அப்படி இருக்கும்போது யாரு ஏமாற முடியும்? எப்படி ஏமாற முடியும்? எனக்கு தெரியல. எங்கேயாவது இப்படி இருந்து ஏமாறுவாங்க, எப்படி ஏமாற முடியும்? சோ தெளிவா இருக்கும். இன்னைக்கு அத்தனை பேருமே ஃபேமிலியா பிசினஸ் பண்றாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு குடும்பமா பிசினஸ் பண்ற கம்பெனி மைவி3. ஹஸ்பண்ட் ஒண்ணு பண்ணாரா ஒய்ஃபை பிடிக்காது, ஒய்ஃப் ஒண்ணு பண்ண ஹஸ்பண்ட் பிடிக்காது, ஒண்ணு கூட சமைச்சுப்பாங்க. அப்படி இருக்கிற பல பிசினஸ் மத்தியில குடும்பமா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சொல்லி 12 வயசுக்கு மேல அத்தனை பேரும் குடும்பமா பிசினஸ் குள்ள பிசினஸ் பண்ணி தாத்தா பாட்டி இருந்து எல்லா ஜாமியும் பிசினஸ் பண்ற கம்பெனி. நீங்க எத்தனை சிங்கிள் பேரண்ட் இந்த கம்பெனி நம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்க தெரியுமா? தன்னோட வாழ்க்கை என்னாலும் தெரியாம இருந்த பல சிங்கிள் பேரண்ட் இன்னைக்கு இந்த பிசினஸ் கையில் எடுத்து தன்னம்பிக்கையோட காலம் இருந்து தைரியமா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா அதுக்கு மைவித்தி பிசினஸ் ஒரு காரணம். எத்தனை வயசானவங்க வீட்டுல மரியாதை இல்லாம, வயசான போது வருமானம் இல்லாம அசிங்கப்பட்டு கூணி கூணி வாழ்ந்துருந்தவங்க இன்னைக்கு தன்னோட வாழ்க்கைக்கு ஒரு மீனிங்ஃபுல்லா தலைமிருந்து வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா அதுக்கு மைவித்திரி காரணம். இப்படி பல பேருக்கு வாழ்க்கையில மைவித்திரி ஒரு ஒளி விளக்கா, நம்பிக்கை விளக்கா, ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கிற விஷயத்த போய் திரும்ப திரும்ப கெடுக்கும்னு சொல்லி 60 லட்சம் பேர் வாழ்க்கையை கெடுத்துட்டு போட்ட சமூகமா? நீங்க அவங்களுக்கு என்ன சொல்றீங்களா? பழி சொல்றதுக்கு 1000 சொல்லலாம். பழி சொல்றதுக்கு யாரா இருக்கீங்களா? நான் தெரியாம கேட்கறேன். நீங்க பழி சொல்றீங்கல்ல, காரணமே எல்லாம் பழி சொல்றீங்களா? சரி, இவங்களுக்கெல்லாம் பழி சொல்றதுக்கு யாருக்கா சொல்லுங்க. நான் வேணா உங்களோட கம்பெனி ஒப்படைச்சிட்டு நான் என் வேலையை பாக்குறேன்.
பத்தி கவலைப்பட போதில்லை. எதுனாலும் சட்டப்படி நான் எதிர்கொள்வேன். யாரோ ஒளிஞ்சுக்கிட்டு ஐயோ எங்க நிக்கிறாங்க பாருங்க சொல்லிட்டு பின்னால பதுங்குற அந்த மாதிரி பேடிப்பைய நான் கிடையாது. தெளிவா புரிஞ்சுக்க. அத்தனை அலுவலர்களுக்கும் ஒத்தையாக போயிருந்துக்கிறேன். ஏன் எனக்கு தெளிவான விஷயம் கிட்ட இருக்கும்போது நான் ஏன் போயிருக்கணும்? அப்படிதான் நான் இதுவே நடந்திருக்கேன். சோ மக்களுக்கு சொல்றேன், இதெல்லாம் வரும். பிரபலம்னு ஆனாலே ப்ராப்ளம் வரத்தான் செய்யும். சோ நம்ம கம்பெனி பிரபலம் ஆயிடுச்சு. ப்ராப்ளத்தை சந்திப்போம். எல்லாத்தையுமே நிச்சயமா அரசின் துணை கொண்டு, இன்னும் சொல்ல போனா அதிகாரிகளின் துணை கொண்டு, இன்னும் சொல்ல போனா மக்களின் துணை கொண்டு வென்றெடுப்போம். நம்ம கம்பெனி யாருங்கிறத உலகுக்கு மிக விரைவில் பறைசாற்றுவோம். சோ தைரியமா இருங்க. எந்த குழப்பத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இன்னைக்கு நிறைய பேர் யூடியூப்ல பேசிட்டு இருக்காங்க நம்ம கம்பெனி பத்தி. அவங்க தெரிஞ்சு போச்சு. இத்தனை லட்சம் பேர் இருக்காங்களா, இவ்வளவு பேர் ஆர்வமாக்குறாங்களா, சரி நீ 2 வார்த்தை கிட்ட போட்டு பார்ப்பாங்க, நமக்கு 2 காசு வரும். ஏங்க இந்த யூடியூப்ல இவெல்லாம் எங்கேயும் போயிருந்தாங்க? நம்ம கம்பெனி நேற்று ஆரம்பிச்ச கம்பெனியா? திடீர்னு உள்ள நிறைய புதுசு பேசிட்டு இருக்காங்க. பேசுங்க. நான் யாரையும் ஒண்ணு சொல்ல போதில்லை. நல்லா பேசுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ பேசுங்க. ஆனா கம்பெனி என்ன பண்ணது என்னோட மக்களுக்கு தெரியும், என்ன பண்ண போகுது எனக்கு தெரியும். சோ எல்லாமே தெளிவா இருக்கு. சோ யாரையும் ஏமாத்துக்கு நோக்கம் கிடையாது, ஏமாத்து தேவையும் நமக்கு கிடையாது. சோ ஏமாத்துறதுக்காக இருந்தா இப்போ கிளம்பி போயிடலாம். இனிமேல் புதுசா ஏமாத்துறதுக்கு அவசியம் கிடையாது. சோ கம்பெனி ரொம்ப தெளிவா இருக்குது. தொலைநோக்கு பார்வையோட ஒரு உலக வர்த்தகத்துல நம்மளை நிலைநிறுத்தி ஒரு தமிழ்ல ஆரம்பிச்ச கம்பெனி, தமிழ்நாட்டுல ஆரம்பிச்ச கம்பெனி இன்னைக்கு உலக பிசினஸ் செய்யணும் ஒரே உன்னத நோக்கத்துல நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நான் திரும்ப சொல்றேன், நம்ம ஊர்ல இருந்து போனேன் ஐயா சுந்தர் பிச்சை கூகுள் ஒர்க் பண்றாருன்னு சொல்லிட்டு, ஒரு ஃபாரின்ல ஒர்க் பண்ணா சொல்லிட்டு அதையே பெருமை பேசிட்டு இருக்கீங்களே. உலகமே ஒரு கம்பெனில வேலை செஞ்சதுன்னா, உலகத்துக்கே வருமான கம்பெனி நம்முடைய தமிழ்நாட்டு கம்பெனி தமிழ் கம்பெனி மாறுச்சுன்னா எவ்வளவு பெருமை நமக்கு. அதை நோக்கி நான் போயிட்டு இருக்குங்க. சும்மா காமெடி பண்ணிட்டு டைம் பாஸ் பண்ண விட்டு போட்டு உருப்படியா சமூக சேவை பார்க்கணும்னா அதை போய் பாருங்க. வாழ்த்துக்கள், வணக்கம்.